பெரியபாளையம் அருகே உள்ள பாலவாக்கம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஸ்ரீ மௌனகுரு சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான மகானோட ஜீவசமாதி இருக்குங்கிறது நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும். இவர் மயிலாப்பூர், சைதாப்பேட்டை இது போன்ற பகுதிகளெல்லாம் சுற்றி திரிந்திருக்கிறார். இந்த மகான் 20 ஆண்டு காலமாக ஒரு தம்பதிக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. அந்த தம்பதி இந்த மகான் கிட்டக்க வந்து எங்களுக்கு எப்படியாவது அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு ஸ்லேட்டை எடுத்தார். அந்த ஸ்லேட்டில் அந்த பல்பத்தை எடுத்து அதால் அவர்களுடைய விதியை மாற்றி எழுதி காமிக்கிறார். என்ன அப்படின்னா, உங்களுக்கு நிச்சயமாக இரட்டை குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு எழுதுகிறார். அதுபோலவே அவர்களுக்கு இரட்டை ஆண் குழந்தைகள் பிறந்து மிகவும் சந்தோஷம் அடைந்தார்கள் அந்த தம்பதி. இதுபோல் பல அற்புதங்களை எல்லாம் செய்து கொண்டு வந்து இந்த பாலவாக்கத்திலிருந்து இன்றைக்கும் நம்மளுடைய விதியை மாற்றி எழுதுவதற்காக சித்தமாக இருக்கக்கூடிய இந்த மகானுடைய சரித்திரத்தை எல்லாம் வல்ல அந்த அண்ணாமலையாரின் அருள் கடாட்சத்தால் நாம் தியானிப்போம். ஒரு சித்தர் ஒரு பார்வை பார்த்தாலே போரும், நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமும் நம்ம விட்டு நீங்கிவிடும். உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும். எதற்காக சித்தர்களோட சரித்திரத்தை மறுபடியும் இந்த அண்ணாமலை அடிமை அப்படிங்கிற சேனலில் போடுறோம் அப்படின்னு சொன்னால், என்ன வித பூஜைகளும் புனஸ்காரங்களும் ஹோமங்களும் யாகங்களும் ஜபங்கள் தவங்கள் இதெல்லாவற்றையும் செய்து இறைவன் அருளை கண்டிப்பாக பெறலாம். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆலயத்துக்கு சென்றும் பெறலாம். ஆனால் ஒரு சித்தரோட சரித்திரத்தை நாம் கேட்டோம் அப்படின்னு சொன்னாலே, இல்லை படித்தோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வேண்டின்றது எல்லாமே கைகூடுங்கிறது சத்தியம். இது எப்படி, இதுக்கு என்ன சான்று இருக்குது, எங்கே எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், சாயி சச்சரித்திரான்னு ஒன்று இருக்குது. மகாராஷ்டிரத்தில் பார்த்தோம்னா எல்லா குருமார்களுக்கும் அவருடைய சரித்திரத்தை ரொம்ப அழகாக எழுதி வைத்திருப்பார்கள். அந்த சரித்திரத்தை ஒரு வாரத்துக்குள் படிப்பதற்கு பெயர் சப்தாகம் அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த சப்தாகம் செய்து விட்டோம் அப்படின்னு சொன்னாலே நாம் வேண்டின்றதெல்லாம் கைகூடும். நியாயமான கோரிக்கைகளை அந்த குரு அருள் நிச்சயமாக நிறைவேற்றும். நம்மளால் முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம், நடக்கவே முடியாத விஷயத்தை சித்தர்கள் எளிதில் நடத்தி காட்டுவார்கள் அப்படிங்கிற சத்தியமான உண்மையை புரிந்து கொண்டு இப்பொழுது இந்த மௌனகுரு சுவாமிகளோட சரித்திரத்தை, புண்ணிய சரித்திரத்தை நாம் தியானிப்போம். மௌனகுரு சுவாமிகள் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டத்தில் இருக்கக்கூடிய பாப்பாங்காட்டூர் அப்படிங்கிற கிராமத்தில் அப்புச்சி கவுண்டருக்கும் மச்சிரி அம்மாள் அப்படிங்கிற தம்பதிக்கு ஒரு அழகான குழந்தையாக பிறக்கிறார். அவருக்கு காளி அண்ணன் அப்படின்னு பெயர். காளி அண்ணன் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப சுட்டி பயலாக திரிஞ்சுண்டு வரார். அவருக்கு கல்வியில் அவ்வளோவா அவருக்கு மனசு போகலை. கல்வியில் போகாத காரணத்தினால நம்ம எல்லாருமே சொல்கிறோம், எல்லாருக்கும் அடிக்கடி அப்பா அம்மாலாம் திட்டுவோம் இல்லையா, என்ன சொல்லுவோம், குழந்தையெல்லாம் மாடு மேய்க்க தான் போகும்னு சொல்லிட்டு. அது போலவே இவர் மாடு மேய்க்க போகிறார். மனித குலத்தை மேம்படுத்த வருகிறார் அப்படிங்கிற அந்த சூஷ்மத்தை மாடு மேய்ப்பவராக அப்பொழுது வெளிக்காட்டியுள்ளார். இந்த பசுக்களோடெல்லாம் இவர் ரொம்ப அற்புதமாக பேசுவார். பசு கிட்டக்க அவர் அதெல்லாம் விசாரிப்பார். அதோட எண்ணங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு புரிஞ்சுப்பார். அதுடன் கொஞ்சி விளையாடுவார். இப்படி அவர் சந்தோஷமாக அந்த பசு கிட்டக்கெல்லாம் இருப்பார். ஆனால் மற்ற மனிதர்கள்கிட்டலாம் யார்கிட்டையுமே பேச மாட்டார். மௌனமாகவே தான் இருப்பார். சில நேரம் அப்படியே வானத்தை அப்படியே விரித்து பார்த்து கொண்டே இருப்பார். அவர் அந்த வெட்டு வெளியில் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. சரி, இவரோட மனநலம் பாதிச்சிருக்கு போல் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சில பேர் நினைப்பார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர் சின்ன வயதிலிருந்தே அவர் சித்தராக தான் அவருடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வரார். சரி, ஒருவேளை இந்த மகனுக்கு திருமணம் செய்து வைத்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லா கஷ்டமும் தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மாரி அப்படிங்கிற ஒரு பெண்ணை இவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள் இவருடைய தாய் தந்தையர்கள். விருப்பம் இல்லாமல் இவர் இல்லறத்தில் ஈடுபடுறார். இவருக்கு அந்த இல்லற வாழ்க்கையில் பற்றே இல்லை. இவரோட எண்ணங்கள் எல்லாமே இறைவனை நோக்கித்தான் இருக்குது. அந்த இல்லறத்தின் மூலமாக இவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் பிறக்கிறார்கள். அதோடு அவரோட அந்த இல்லற வாழ்க்கை முழுமையாடுறது. இந்த சம்சார பந்தத்திலிருந்து எப்படியாவது விட்டு ஓடிடணும் அப்படிங்கிற ஒரு வைராகியம் அவருக்குள்ளே பிறக்கிறது. இந்த சம்சார பந்தத்தெல்லாம் விடணும் அப்படிங்கிற வைராகியம் எளிதில் எல்லாருக்குமே வராது. ஒரு நாள் பசுக்களை மேய்த்து கொண்டே இருந்து ஒரு இடத்துல அப்படியே தூங்கி விடுறார். தூங்கினதுக்கப்புறமா இந்த சுவாமிக்கு காதில் ஒரு அசரீரி கேட்குறது. என்ன அசரீரி என்ன சொல்கிறதுனால், சிதம்பரத்துக்கு செல் அப்படிங்கிற ஒரு ஆணை இவருக்கு கிடைக்கிறது. அதை கேட்டு அடுத்த வினாடியே அங்கேருந்து அப்படியே புறப்படுறார். எல்லாத்தையும் ஒரு க்ஷணத்தில் உதறி தள்ளிவிட்டு எல்லாம் வல்ல அந்த இறைவனாகப்பட்டக்கூடிய இந்த தில்லையில் ஆடும் அந்த ஆனந்த கூத்தனை சென்று தரிசிக்கலாம் அப்படின்னு அந்த சிதம்பரம் நடராஜரை நோக்கி போகிறார். அப்படி போகும் பொழுது அவரோட வாய் அப்படியே பஞ்சாட்சரத்தை ஜெபிச்சுட்டே இருந்து அந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் குளத்துக்குள்ளே போய் இவர் நீராட போகிறார். நீராடி வெளியில் வரும்பொழுது இவர் உடம்பு அப்படியே தீப்பற்றிற மாதிரி இவருக்கு ஒரு உணர்வு வருது.
இவர் அப்படியே நடராஜ சுவாமி நோக்கிடுறாரு. நீ கூப்பிட்டனால நான் வந்தேன் சுவாமி, இப்போ என்ன எதனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லும்பொழுது, நீ முற்றும் திறந்த ஒரு அவதூத நிலையை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இறைவன் இவரை பணிக்கிறார். அதனால் இவர் அப்படியே எல்லாவற்றையும் திறந்து அவதூதராகவே இவர் தெரிய ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த எரிச்சல் எல்லாம் அப்படியே நின்று போயிடுறது. இந்த நிர்வாண நிலையிலே சுவாமிகள் எப்போவுமே தெரிஞ்சு கொண்டே இருக்கார். அவரோட பார்வையில் அவ்வளோ வலிமை இருக்கும். மௌனமாகவே இருப்பார், எதுவுமே பேச மாட்டார். எப்பொழுதும் மானசீகமாக இறைவனை நோக்கி அந்த பஞ்சாட்சரத்து மந்திரத்தை உச்சரித்து கொண்டிருப்பார் அப்படின்னு பெரும்பாலுமானவர்களும் புரிந்து கொள்கிறார்கள். சிதம்பரம் நடராஜை தரிசித்த பிறகு அக்னிக்ஷேத்திரமாகப்பட்ட மலை ஞானத்தபோதனை வாவென்று அழைக்கக்கூடிய மலையாகப்பட்ட அண்ணாமலை இவரையும் விட்டு வைக்குமா என்ன? அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் பண்ணுறார். அங்கிருந்து தருமமிகு சென்னைக்கு வரார். சென்னையில் பல அற்புதமான க்ஷேத்திரங்கள், கபாலீஸ்வரத்தை எல்லாம் தரிசனம் பண்ணுறார். மருந்தீஸ்வரர் கோயில் தரிசனம் பண்ணுறார். சைதாப்பேட்டில் கருணீஸ்வரர் தரிசனம் பண்ணுறார். இப்படியே அவர் தரிசனம் பண்ணி வந்துட்டு இருக்கார். இப்போ அவர் சென்னையில் இருக்கார் அப்படின்னு தெரிந்து கொண்டு அவரோட குடும்பத்தினர் என்ன பண்ணுறார்கள்னா, இவரை வந்து பார்க்கலன்னு சொல்லி அவர் தாய் தந்தையர் மனைவி எல்லாமே இங்கே வந்து திரும்பவும் நீங்கள் எங்களோடையே வந்துடணும் அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் அதுக்கு இறுதியாக மறுத்து விடுறார். என்னால் வரவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறார். சரி, இப்படி இனிமேல் இவர்கிட்டக்க நம்ம பேசி எதுவும் எந்த பிரயோஜனமும் நடக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிஞ்சிடுறது. அதனால் அப்படியே அவரோட போக்கிலேயே அவர் போகட்டும் சொல்லி அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்படியே விட்டு விடுறார்கள். சென்னையில் சைதாப்பேட்டை, மயிலாப்பூர் இது போன்ற வட சென்னை பகுதிகளெல்லாம் சுற்றி எல்லாத்திலும் சிவபெருமான தரிசனம் பண்ணிகிட்டே வரார். இப்போது இவர் இப்படி இந்த நிலையில் தெரிஞ்சுட்டுருக்கிறதுனால இவருக்கு நிறைய இடத்துல எதிர்ப்பும் இவர் மேலே கிளம்புறது. அதனால் சில இடத்துல இவர் மேலே கல்வீச்சு கூட ஏற்படுறது. ஆனால் சுவாமிகள் இதெல்லாம் எதுவும் பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. சுவாமிகள் மீது அதிகமான பக்தி வைத்த ஒரு போலீஸ் வேலை பெற்றிருந்த ஒரு போலீஸ்காரர் இவர்கிட்ட வந்து, சுவாமி தாங்கள் இந்த நிலையில் தெரிந்தீர்கள் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் அது கொஞ்சம் அசௌகரியமாகத்தான் இருக்கும், உங்களுக்கும் கஷ்டமாகத்தான் இருக்கும். அதனால் தாங்கள் தயவு செய்து ஒரு கோவணத்தையாவது அணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது சரி, சுவாமியும் சிரித்து அதற்கு இசைவு தெரிவிக்கிறார். அப்புறமா சுவாமி அங்கிருந்து பொன்னேரி, மீஞ்சூர், எலியம்பேடு இது போன்ற பல கிராமங்களிலெல்லாம் சுற்ற ஆரம்பிக்கிறார் சுவாமிகள். அப்படியே அவரோட கண்களை மூடி அப்படியே தியானத்தில் அப்படியே உட்கார்ந்து கொள்வார். பல வாரங்கள் அப்படியே தண்ணீர், உணவு எதுவுமே இல்லாமல் அதே நிலையில் தான் எப்பொழுதுமே இருப்பார். அதற்கு சுவாமிகள் இந்த மாதிரி தியானம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு வாட்டி என்ன ஆகிறதுனா, அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே வந்து இவர் அப்படியே வந்து பார்க்க வரார்கள். அந்த எலியம்பேடு கிராமத்தில் எல்லாரும் இவர் பார்க்க வரும் பொழுது இவர்களுக்கெல்லாம் ஒரு அதிசயமான காட்சி. யார் இவ்வளோ நேரம் உட்கார்ந்து கொண்டிருக்காரு, இவர் எழுப்பி விடலாம் அப்படின்னு அவர் பக்கத்தில் போகும்பொழுது தான் அவரை சுற்றி நாகப்பாம்புகள் படர்ந்து காவல் காத்து கொண்டிருக்கிறதை எல்லாரும் பார்த்து உணர முடிஞ்சது. அப்போ இவர் ரொம்ப பெரிய ஞானி போல் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் புரியுறது. அந்த நிலையில் தான் பெரியபாளையத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமம் உண்டு, ஈன்றபாளையம் அப்படிங்கிற ஊர். அதை சேர்ந்த முனுசாமி அப்படிங்கிற ஒருத்தர் வரார். அவரோட சகோதரி பார்க்க எலியம்பேடு கிராமத்துக்கு வந்திருக்கார். அவர் இந்த சித்தர் பார்க்க போகிறார். பார்க்கும்பொழுது இந்த சுவாமியை பார்த்த உடனே சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி, குருநாதா தாங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கும்போது அப்போ மட்டும் சுவாமிகள் கண் திறந்து பார்க்கிறார். மற்றவர்களெல்லாம் வந்து பார்த்தபோது சுவாமிகள்கிட்ட எந்த அசைவும் இல்லை. இவர் பக்தியில் சரணாகதி அடைஞ்ச காரணத்தினால அவரோட ஞான திருஷ்டியால் அப்படி பார்த்து உனக்கு என்ன வேண்டும் மாதிரி கேட்ட பொழுது, நீங்கள் வந்து எனக்கு உங்களுக்கு சேவை செய்ய ஒரு நல் வாய்ப்பை நல்க வேண்டும் அப்படின்னு இவர் வேண்டிக்கிறார். சுவாமிகளும் அதுக்கு சரி அப்படிங்கிற மாதிரி இசைவு தெரிவிக்கும் பொருட்டு தலையசைக்கிறார். சுவாமிகளும் அவரோட அந்த ஊருக்கே போயிடுறார். அந்த ஊரில் சுவாமிகளுக்கு இவர் பல சேவகமும் சேர்ந்து வைக்கிறார். அது ஈன்றபாளையம் அப்படிங்கிற அந்த ஊரில் இந்த முனுசாமி அப்படிங்கிற அந்த பக்தர் சுவாமிகளை கூட்டிகிட்டு போயிடுறார். சுவாமிகள் அதே மாதிரி இந்த திகம்பர கோலத்திலே தான் அலையிறார். பெரியபாளையம், ஆரணி, பாலவாக்கம், ஊத்துக்கோட்டை, தண்டலம் இது போன்ற கிராமங்கள் எல்லாத்தையும் சுற்றிகிட்டே இருக்கார் சுவாமிகளோட முகத்தில் எப்பவுமே பார்த்தா ஒரு தெய்வீக சிரிப்பு இருந்து கொண்டே இருக்கும். அந்த சுவாமிகள் மனசில் மற்றவங்கள மனசில் என்ன நினைக்கிறார்களோ, அவரோட கஷ்டங்கள் என்னவோ அப்படிங்கிற சுவாமிகள் அப்படியே மனசில் அப்படியே பார்த்துட்டு இருப்பார். எந்தாவது அவங்க கஷ்டங்கிற சுவாமிகிட்ட வந்து அப்படியே கொட்டி தீர்ப்பார்கள். எங்களுக்கெல்லாம் இது வேண்டும் சுவாமி, இந்த கஷ்டம் இருக்குது, எங்களுக்கு ஏதாவது எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்லேட்டில் வல்பத்தை வச்சு எழுதி அதற்கு என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற பதிலை எழுதி கொடுப்பார். அது மூலமாக அவர்களுக்கெல்லாம் ரொம்பவும் சந்தோஷமாகும். எல்லாரும் அவர்கிட்ட உணவு சாப்பிட வேண்டுமாறும் எல்லாரும் கேட்டுக்கொள்வார்கள். ஆனால் எல்லார்கிட்டையும் உணவு வாங்கி கொள்ள மாட்டார். அப்படியே வாங்கின்றார்னு சொன்னால் அந்த வாங்கின உணவை 3 பகுதியாக பிரிப்பார். ஒன்று வாயில்லா ஜீவன்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவார். மற்றொன்று அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் கொடுப்பார். 3வது பாகத்தில் ஒரு கையளவு மட்டுமே சுவாமிகள் சாப்பிடுவாராம். இது போன்ற அவர் யாரெல்லாம் அந்த உணவு சுவாமிக்கு கொடுத்துட்டார்களோ அவரோட வாழ்க்கையில் பெரிய பெரிய பாக்கியங்கள் எல்லாம் ஏற்பட்டது. இந்த மாதிரி சுவாமிகள் அந்த இடத்திலெல்லாம் அவரோட ஞான திருஷ்டியால் பல அற்புதங்களை செய்து கொண்டு காமிச்சு கொண்டிருக்கார். தீர்க்கதரிசனம் கூறிக்கொண்டிருக்கார். அப்பொழுது தான் 20 ஆண்டுகளாக குழந்தை இல்லாத ஒரு தம்பதிக்கு இரட்டை குழந்தை பிறக்கும் அப்படின்னு அந்த ஸ்லேட்டில் எழுதி காமிக்கிறார். அதை பார்த்தோன்னு அந்த தம்பதிக்கு அவ்வளவு சந்தோஷம்.
அதே மாதிரி அவங்களுக்கு 2 அற்புதமான ஆண் குழந்தைகள் பிறந்தன. இதே மாதிரி பாலவாக்கத்தை சேர்ந்த தர்மா ரெட்டியோட மகள் ரத்தினாம்பாள் அப்படிங்கிறோட வீட்டுக்கு முன்னால் சுவாமிகள் ஸ்லேட்டில் ஒரு விஷயத்தை எழுதுகிறார். அந்த விஷயத்தை தான் மிகவும் துயரத்தில் எல்லாத்தையும் ஆழ்த்தி விடுறது. ஏன்னால் அதில் என்ன எழுதுகிறார் அப்படின்னா, இன்று மாலை விளக்கேற்றும் வேளையில் என்னுடைய ஆத்மா பிரிந்துவிடும், நான் இறைவனுடன் ஒன்றரை கலந்து விடுவேன் அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். அதுபோலவே மே மாதம் 24ஆம் தேதி 1981ஆம் ஆண்டு மாலை சரியாக 6 மணிக்கு சுவாமிகள் பரிபூர்ணமடைகிறார். அன்னைக்கு தான் சுவாமிகளுடைய குரு பூஜை. சுவாமிகள் அங்கேயே வந்து இருக்கக்கூடிய அந்த பாலவாக்கம் பஜார் வீதியிலேயே சுவாமிகளுக்கு ஜீவசமாதி அமைக்கப்பட்டு இன்றும் அந்த சுவாமிகளோட ஜீவசமாதிக்கு பல பல பூஜைகள் நடந்து கொண்டு வருது. சுவாமிகளோட ஜீவசமாதி இருக்கும் இடத்தையும் அந்த லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துடுறோம். நல்வாய்ப்பு கிடைப்பவர்கள் அனைவருமே சென்று இந்த அற்புதமான மௌன சுவாமிகளை சென்று தரிசித்து அவரோட அருளுக்கு பரிபூர்ண பாத்திரமாக வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் சிதம்பரம் நடராஜரின் பாதங்களில் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.